அனைவருக்கும் வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் எய்ம்டிஎன் யூடியூப் சேனல் மூலமாக வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வகுப்புல டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த வகுப்புல வேர்ட் ப்ராசஸிங் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா அதோட கண்டினியூஷன் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ வேர்ட் ப்ராசஸிங், ஸ்ப்ரெட்ஷீட் அண்ட் ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் வந்துட்டு இன்னைய கிளாஸ்ல கண்டினியூ பண்ண போறோம். ஸோ வேர்ட் ப்ராசஸிங்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைன் ஸ்பேஸ். சரிங்களா? ஸோ இந்த லைன் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்ல வரி இடைவெளி. ஸோ ஒவ்வொரு லைனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா லைன் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் இருக்கா, ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த கேப்ஸ் இருக்குல்ல, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா லைன் ஸ்பேசிங். சரிங்களா? ஸோ வெர்டிக்கல் லைனுக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்றோம். ஸோ நமக்கு எவ்வளோ ஸ்பேசஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைன் ஸ்பேசிங். சரிங்களா? ஸோ வெர்டிக்கல் ஸ்பேசிங். ஸோ இப்போ ஒரு பேராகிராஃப்ல இருக்கிற லைனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வெர்டிக்கல் ஸ்பேஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லைன் ஸ்பேஸ். சரிங்களா? ஸோ அந்த லைன் ஸ்பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கீழே ஸ்டார்ட் ஆகுது இல்லை, ஸோ இந்த லெட்டரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதோட கொஞ்சம் ஸ்பேசஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸஸா இருக்கும். சரியா? ஸோ டிஃபால்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கிள் லைன் ஸ்பேசிங் எல்லா லைனுக்கும் நடுவுலையும் இருக்கும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த லைன் ஸ்பேசிங்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் லைன்ஸ், அதாவது ஒட்டுமொத்த டாக்குமெண்ட்டையும் நம்ம செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா லைன் ஸ்பேசிங் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அந்த லைன் ஸ்பேசிங்கில் போயிட்டு நமக்கு 1.0 வேணுமா, 1.15 வேணுமா, 1.5 வேணுமா, 2 வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எத்தனை டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7 டைப்ஸ் ஆஃப் லைன் ஸ்பேசிங் இருக்குது. சரிங்களா? ஸோ சிங்கிள், டபுள், 1.5, 2, 2.5 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எத்தனை லைன் ஸ்பேசிங் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 7 டைப்ஸ் ஆஃப் லைன் ஸ்பேசிங் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க இந்த டயக்ராம் மாதிரி ஸோ எடிட்டில் மொத்தமாக ஒரு டாக்குமெண்ட்டை செலக்ட் ஆல் கொடுத்துட்டு எடிட் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மேட்டஸ் பேஜில் போயிட்டு பேராகிராஃப் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இண்டென்ட் ஸ்பேசிங் டேப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? ஸோ இந்த பேராகிராஃப் அப்பியர் ஆகும். இதில் போயிட்டு நமக்கு எவ்வளோ லைன் ஸ்பேசிங் வேணுமோ, சரிங்களா? ஸோ லைன் ஸ்பேசிங்கிற ஆப்ஷனில் 1.5 டபுளா, சரிங்களா, எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேசஸை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற இந்த பேராகிராஃப்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1.5 லைன் ஸ்பேசிங்கில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ ஏன் இந்த லைன் ஸ்பேசிங்கை கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நீட்னஸ்க்காக. சரிங்களா? ஸோ இதெல்லாம் அப்படியே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பக்கத்தில் நெருக்க நெருக்க இருந்துச்சு அப்படின்னா படிக்கிறதுக்கே நமக்கு என்ன இருக்காது, ஒரு ஃப்ளோவாக இருக்காது. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பேஜை டிசைன் பண்ணுறதுக்காக தான் இந்த லைன் ஸ்பேசிங்கையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டென்டிங் டெக்ஸ்ட். சரிங்களா? ஸோ உரையை உள் தள்ளுதல். சரிங்களா? ஸோ இன்டென்டிங் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த பேராகிராஃபை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா இந்த கேப்பு, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டென்டிங் ஸ்பேஸ் அப்படிங்கிறது. சரியா? ஸோ ஸ்பேஸ் பட்டனை கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லெட்டர் மூவ் ஆகும். சரியா? ஸோ அதுவே இந்த இவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா காமனான ஸ்பேஸ், இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டேப் கீ இருக்குல்ல, ஸோ டேப் கீ அப்படியே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4-5 லைன் ஸ்பேசிங் மொத்தமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உள்ளரிக்க தள்ளி போயிடும். சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒவ்வொரு பேராவோட ஸ்டார்டிங்கும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதெல்லாம் இந்த பேரா இதுக்கு மேலே உள்ளது முடிஞ்சிருச்சு, ஸோ இந்த பேரா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? மொத்தம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் இன்டென்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் 4 டைப்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடதுபுறம், வலதுபுறம், முதல் வரி உள்தள்ளுதல், தொங்கும் உள்தரம். சரியா? ஸோ லெஃப்ட் இண்டென்ட், ரைட் இண்டென்ட், ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹேங்கிங் இண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்ஸ் ஆஃப் லைன் இண்டென்டிங் டெக்ஸ்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங். சரிங்களா? ஸோ புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புல்லட்ஸ் அப்படிங்கிறது சிம்பிள்ஸு, நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 ஏபிசிடி இந்த மாதிரி நம்பர்ஸிங் உள்ள போகுது. புல்லட்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ஸு, டாட்டு, சரிங்களா, சர்க்கிள் இந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு பேராவில் இருக்கக்கூடிய லைன்ஸையும் செப்பரேட்டாக இப்போ இது ஒரே பேராவாக இருக்கிறதுக்கும் இதை ஒரு 4 லைனாக பிரித்து கொடுக்கறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. சரிங்களா? ஸோ இது ஒரு பேராவாக இருக்கும்போது படிக்கையில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதுவே எங்கெங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு புல்லட்ஸ் வச்சு இதை ஒரு 3 லைனாக செப்பரேட்டாக பிரித்து காமிச்சோம் அப்படின்னா அழகாக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாமுக்கு மெயின்ஸே எழுதிட்டு இருக்கோம், அப்போ வந்துட்டு என்ன ஒரு 15 லைனை மொத்தமாக எழுதி காமிக்கிறதுக்கும் அதுவே ஒரு 15 லைனை வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 பிரித்து எழுதி காமிக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் தான் என்ன அப்படின்னா புல்லட்ஸும் நம்பரிங்ஸும். சரியா?
ஸோ புல்லட்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு பேராகிராஃபையும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சின்ன சின்ன ஆட்ரிபியூட்ஸா பிரிச்சு காமிக்க போறோம். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புல்லட் சிம்பல்ஸ் இந்த மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ கீழ எக்ஸாம்பிள் டயகிராமோட இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புல்லட்ஸ் குடுத்தோம் அப்படின்னா, இந்த பேராவ என்ட்ரு குடுத்து ஒரு 4 லைனா ஆக்கி வச்சுட்டு, செலக்ட் பண்ணி புல்லட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு, நமக்கு என்ன புல்லட் சிம்பல் வேணுமோ, டிசைன் வேணுமோ, சரிங்க, ஆரோ மார்க் வேணுமா, சரிங்களா, ஸ்டார் வேணுமா, டாட் வேணுமா, சர்க்கிள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறோமோ, அதுக்கு ஏத்த மாரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த புல்லட் செட் ஆகி வந்து நிக்கும். ஸோ சேம் அதே மாரி தான் நம்பரிங்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்பரிங் ஐகான்ல குடுத்தோம்னா, அங்க புல்லட் ஐகான்ஸ் எப்படி இருந்துச்சோ, அதே மாரி இந்த நம்பரிங் ஐகான்ஸ குடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்பர்ஸ் செலக்ட் ஆகி வந்துரும். சரிங்களா? ஸோ நம்பர் என்ன இப்ப கீழ வந்துட்டு 10 லைன் குடுக்க போறோம் அப்படின்னா, செலக்ட் பண்ணி நம்பரிங் குடுத்தோம் அப்படின்னா, 10 லைனும் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இப்ப எக்ஸாம்பிள் கொஸ்டின் பிரிப்பேர் பண்றோம். சரிங்களா? ஒரு கொஸ்டின் குடுத்துடுறோம். கொஸ்டினுக்கு கீழ 4 ஆன்சர் வைக்கிறோம். சரிங்களா? 1, 2, 3, 4. ஸோ 1 ஆன்சர், 2 ஆன்சர், 3 ஆன்சர், 4 ஆன்சர்ன்னு டைப் பண்ணாம, 4 ஆன்சரையும் நம்ம டைப் பண்ணிட்டு, செலக்ட் பண்ணி நம்பரிங்ல போயிட்டு நம்பரிங் குடுத்தோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகும்னா 1, 2, 3, 4 அப்படிங்கிற ஆப்ஷன செட் பண்ணிட்டு வந்துரும். சரிங்களா? ஸோ, இதை வந்துட்டு எப்படி நம்ம புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் செட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, புல்லட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்டா குடுத்துட்டோம் அப்படின்னாலே, டிஃபால்ட்டா புல்லட்ஸிங்ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டாட் வரும். நம்பரிங்ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1, 2, 3 அப்படிங்கிறது டிஃபால்ட்டா எடுத்துக்கிட்டு வரும். சரிங்களா? புல்லட்ஸ்ன்னு குடுத்தோம்னா. நம்ம அதுக்கப்புறம் போயிட்டு நமக்கு என்ன வேணுமோ, ஸோ இங்க பிராக்கெட்ஸ்லயும் வரும். 1, 2, 3 இந்த ஆப்ஷனும் இருக்கும். ஸோ ரோமன் லெட்டர்ல இருக்கும். சரிங்களா? ரோமன் லெட்டர் கேப்ஸ்ல இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஏபிசிடி இருக்கும். ஸோ ஏபிசிடி கேப்ஸ் இருக்கும். இந்த மாரி ஒவ்வொரு புல்லட்ஸும் இருக்கும். நமக்கு எது வேணுமோ அத என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் ஆப்ஷன்ல போயிட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் அப்படின்னு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, இந்த புல்லட் டேப் வரும். சரிங்களா? ஸோ இங்க புல்லட்ஸ் இருக்கு. இங்க நம்பரிங் டைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த புல்லட் அப்படிங்கிறதுல இந்த இருக்கு பார்த்தீங்களா? சர்க்கிள், ஸ்கொயர், ஆரோ மார்க், இன்ட் மார்க், டிக் மார்க். ஸோ இதுல எது நமக்கு வேணுமோ அத குடுத்தோம் அப்படின்னா, ஸோ இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க புல்லட்ஸ். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குடுத்துருக்காங்கல்ல அழகா ஒரு 6 பாயிண்ட் இருக்கு. ஸோ இத என்ன பண்ணியிருக்காங்க, இத மொத்தமா பேராகிராஃபா குடுத்துட்டாங்க அப்படின்னா, நமக்கு இன்னும் ஓரளவு படிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சரிங்களா? ஸோ அதுவே இந்த மாரி தனித்தனியா செப்பரேட்டா பிரிச்சு குடுத்துட்டாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு பார்க்கறதுக்கே நீட்னஸா இருக்கா? ஸோ எக்ஸாம்ல பேப்பர் நம்ம மெயின்ஸ் எழுதுறப்பவும் இந்த மாரி தனித்தனியா பிரிச்சு எழுதணும் அப்படின்னா ஈஸியா இருக்கும்ல. ஸோ அந்த மாரி தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புல்லட்ஸ் குடுத்துருக்காங்க. சரியா? சேம் நம்பரிங்க்கும் அதே மாரி தான். ஃபார்மேட்ல போயிட்டு புல்லரிங் அண்ட் நம்பரிங் ஆப்ஷன் போனோம் அப்படின்னா, இங்க நம்பரிங் டைப்ஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ 2வது அத குடுத்தோம் அப்படின்னா 1, 2, 3 கேப்ஸ் லெட்டர் 1, 2, 3 ஏபிசிடி எல்லா நம்பரிங் கேரக்டர்ஸும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்ப்ளே ஆகி வந்துரும். சேம் 2க்கும் ஒரே ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேஜ் ஃபார்மேட்டிங் சரிங்களா? ஸோ பேஜ் ஃபார்மேட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு பேஜ நம்ம வேர்ட்ல வந்துட்டு ரைட் பண்றதுக்காக எடுத்துட்டோம். சரிங்களா? எடுத்து முடிச்ச உடனே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு பேப்பர் எடுக்கிறோம். ஸோ அதுக்கு ரைட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், பேப்பர்ல மார்ஜின் போடுவோம். சரிங்களா? ஸோ மார்ஜின் போட்டு என்ன பண்ணுவோம், கார்னர்ல டேட் எழுதுவோம். சரிங்களா? ஸோ இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, பாக்ஸ் போடுவோம் கலர்ல. சரியா? ஸோ என்ன பண்ணுவோம், கோடு போடுவோம். மேல டேட்டு, நேம்ஸ்லாம் எழுதுவோம். ஒரு ப்ரொசீஜர்ன்னு இருக்குல்ல, ஒரு பேப்பர் எடுத்த உடனே ஸ்டார்ட்டிங்ல டிஃபால்ட்டா இதெல்லாம் பண்ணணுங்கிறது. பேப்பர்ல லெட்டர் எழுத போறோம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட்டு மார்ஜின் போடணும், பேஜ் நம்பர் போடணும். சரிங்களா? ஸோ மேல டேட் எழுதணும், பக்க நம்பர் எழுதணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டிஃபால்ட்டா பண்றது. ஸோ இதே மாதிரி என்ன பண்ண போறோம்னா, ஒரு வேர்ட்ல நம்ம வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ட பிரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னா, இதே மாதிரி சில டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ்லாம் பண்ணணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேப்பரோட சைஸ செட் பண்ணணும். சரிங்களா? நம்ம வந்துட்டு என்ன பேஜ்ல பிரிண்ட் அவுட் எடுக்க போறோமோ, A4ஆ, லெட்டரா, லீகலா, A3 பேப்பரா, ஸோ நமக்கு ஒரு பேப்பர் எடுத்த உடனே டிசைன் பண்ண போறேன் அப்படின்னா, இப்ப என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டு மார்ஜின் செட் பண்ணுவேன். சரிங்களா? ஏன் மார்ஜின் போடுறோம்? அந்த மார்ஜின் அழகா ஒரு பாக்ஸுக்குள்ள இருக்க கன்டென்ட் பிரிப்பேர் ஆகுற மாரி இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பேஜ் நம்பர் போடுவோம். பேஜ் நம்பர் டாப்ல போடணுமா? கீழ போடணுமா? சரிங்களா? ஸோ அத செட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் A4ல வேணுமா? லீகல்ல வேணுமா? அத செட் பண்ணணும். நெக்ஸ்ட் அது போர்ட்ரெய்ட்டா வேணுமா? லேண்ட்ஸ்கேப்பா வேணுமா? சரிங்களா? ஸோ சிங்கிள் காலமா வேணுமா? டபுள் காலமா வேணுமா? சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் டிஃபால்ட்டா செட் பண்ணி முடிச்சுட்டு தான் என்ன பண்ணுவோம், அடுத்தது நம்ம எடிட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேஜ் ஃபார்மேட்டிங் சரிங்களா? ஸோ கெட்டர் அண்ட் ஃபூட்டர். கெட்டர்ல குடுத்தோம் அப்படின்னா, அந்த ஒரு தடவை ஒரு பேஜ்ல ஹெட்டர் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ட்ரு குடுத்துட்டு போனோம் அப்படின்னாலே, அதோட ஃபியூச்சர் என்ன ஆகும்? அடுத்தடுத்த பேஜ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே வரும். சரிங்களா? ஸோ பேஜ டிசைன் பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பக்க அளவு. சரியா? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேஜோட சைஸ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிட் பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் A4 சைஸ் நமக்கு தெரிஞ்சதை எடுத்துக்குருவோம். சரிங்களா? ஸோ A4 அப்படிங்கிறது நார்மல் ஜெராக்ஸ் பேப்பர் நம்ம வச்சிருக்க A4 ஷீட்டோடது. ஸோ அதோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 8.5 இன்ட்டு 11 இன்ச்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு டிஃபால்ட்டா சைஸ் சரிங்களா?
ஸோ இந்த பேஜ் சைஸை நம்ம எப்படி செட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கீழே ஸோ இந்த இருக்கு பாருங்க பேஜ் ஸ்டைல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போனோம் அப்படின்னா பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹெட்டர், ஃபுட்டரு, பார்டரு, காலம்ஸ், ஆர்கனைசேஷன், பேக்ரவுண்ட் நிறைய இருக்கும். நமக்கு வந்துட்டு என்ன சைஸ்ன்னு செட் பண்ண போறோம். ஸோ A4 அப்படின்னு கொடுத்தோம்னா வித்து ஹைட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிட்டு வந்துடும். A4 பேப்பரோட வித் எவ்வளோ ஹைட் எவ்வளோங்கிறது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிட்டு வந்துடும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த A4 இருக்குல்ல இதை ட்ராப் டவுன் பண்ணோம் அப்படின்னா லீகல் இருக்கும், A3 இருக்கும், சரிங்களா, லெட்டர் ரேட் இருக்கும். ஸோ எல்லா ஃபார்மேட்டும் அங்கே அவைலபிளாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இந்த A4ன்னு கொடுத்தாலே அதோட இன்ச்சு செட் ஆகிடும். ஸோ லீகல்னு கொடுத்தா அதோட இன்ச்சு செட் ஆகிடும், சரிங்களா. ஸோ நமக்கு என்ன பேஜ் வேணுமோ அதை நம்ம அலைன் பண்ணிக்கலாம், சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓரியன்டேஷன், சரிங்களா. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேஜ் நம்ம கொடுக்க போகிற பேப்பர் வந்துட்டு அதாவது லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா, A4 சைஸ் அதாவது லீகலில் வேணுமா அப்படின்னு சொல்லி, ஸோ போர்ட்ரேட்டில் வேணுமா அப்படின்னு சொல்லி, சரிங்களா. ஸோ போர்ட்ரேட் அப்படின்னா நம்ம A4 ஷீட்டை இப்படி எடுத்து வச்சோம்னா இந்த மாதிரி வருது, சரிங்களா. டிஃபால்ட்டாகவே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பேஜ் அதாவது டாக்குமெண்ட்டில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த டிஃபால்ட் செட்டிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போர்ட்ரேட்டில் தான் இருக்கும், சரிங்களா. நமக்கு வேணும் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லேண்ட்ஸ்கேப்பில் மாற்றிக்கலாம், சரிங்களா. ஸோ போர்ட்ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட அகலம் கம்மியாகவும் உயரம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக இருக்கும், சரிங்களா. ஆனால் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லேண்ட்ஸ்கேப்பில் நீளம் அதிகமாகவும் உயரம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக இருக்கும், சரிங்களா. ஸோ இது வந்துட்டு நார்மலாக இந்த பேஜெல்லாம் நம்ம இப்போ டிசைன் பண்ணியிருக்கிற பேஜ் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போர்ட்ரேட்டில் இருக்குது. இந்த லேண்ட்ஸ்கேப் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது டேட்டாஸ் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா இதோட நேம், ஸோ ஒரு 15 சப்ஜெக்டோட மார்க் வேணும் அப்படின்னா இதுவளவு லென்த் என்னவா இருக்குது கம்மியாக இருக்கா, ஸோ இங்கே என்னவா இருக்குது அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேஜஸை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கல்யாண பத்திரிக்கைலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கும், சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட 2 கோடு வச்சு அந்த பேப்பரை மடிக்கிற மாதிரி இருக்குமா, ஸோ கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போர்ட்ரேட் ஸ்பேஸை யூஸ் பண்ணுவோம். நம்ம புக்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லேண்ட்ஸ்கேப்பில் டிசைன் பண்ணுது, சரிங்களா. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துருந்த மாதிரி தான் இப்போ வந்துட்டு ஒவ்வொரு ஷார்ட்கட் கீ, சரியா, கண்ட்ரோல் ஏனா என்ன கண்ட்ரோல் பினா என்ன ஒவ்வொரு ஷார்ட்கட் கீக்கும் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம், சரிங்களா. ஸோ கண்ட்ரோல் ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல், சரிங்களா. செலக்ட் த ஹோல் டாக்குமெண்ட், ஆல் டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்ட்ரோல் ஏ, சரியா. ஸோ கண்ட்ரோல் பி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போல்டு, சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் என்ன பண்ண போகிறோம் போல்டு பண்ணி காமிக்க போகிறோம். கண்ட்ரோல் சி காப்பி, சரிங்களா. ஸோ கண்ட்ரோல் டி அப்படின்னு பார்த்தோம்னா டபுள் அண்டர்லைன், சரிங்களா. ஸோ நல்லா பார்த்துங்க அண்டர்லைன்னா வேற டபுள் அண்டர்லைன்ங்கிறது வேற, சரிங்களா. கண்ட்ரோல் யூ கொடுத்தா இங்கே என்ன அண்டர்லைன், கண்ட்ரோல் டி கொடுத்தா டபுள் அண்டர்லைன், சரிங்களா. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா இ, சரிங்களா. இந்த இ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெக்ஸ்ட் சென்டர் அலைன்மெண்ட். ஸோ நம்ம அலைன்மெண்ட் ஒரு ஆப்ஷன் பார்த்தோமா கண்ட்ரோல் இ கண்ட்ரோல் ஜி, அதாவது ஒரு பேராகிராஃபை அலைன் பண்ணும், லெஃப்ட் சைடு இருந்து அலைன் பண்ணணுமா, ரைட் சைடு இருந்து அலைன் பண்ணணுமா, சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணணுமா, ஜஸ்டிஃபை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் பார்த்தோம். ஸோ சென்டர் அலைன்மெண்ட்டுக்கான ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு பார்த்தா கண்ட்ரோல் இ, சரியா. அடுத்து கண்ட்ரோல் எஃப் வந்துட்டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், எஃப்னா ஃபைண்ட், சரியா. ஐங்கிறது இட்டாலிக், சரிங்களா. ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து லைட்டாக சாஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் இட்டாலிக் ஃபார்மெட். ஸோ ஒரு பேஜில் வந்துட்டு புக்ஸ் ஸ்கூல் புக்ஸில் இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய பாட்டெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்டாலிக் ஃபார்மெட்டில் கொஞ்சம் சாஞ்சு சாஞ்சு இருக்கும். ஸோ அதான் இட்டாலிக் ஃபார்மெட். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஜே ஜஸ்டிஃபை, நம்ம பார்த்தோமா ஏற்கனவே இ அப்படிங்கிறது சென்டர் அலைன்மெண்ட், ஜேங்கிறது ஜஸ்டிஃபை, எல்லுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெக்ஸ்ட் லெஃப்ட் அலைன்மெண்ட், ஆறுங்கிறது லைட் அலைன்மெண்ட், சரிங்களா. ஸோ 4 அலைன்மெண்ட் பார்த்தோம். லெஃப்ட் கண்ட்ரோல் எல், ரைட்டு கண்ட்ரோல் ஆறு, கண்ட்ரோல் ஜே ஜஸ்டிஃபை, கண்ட்ரோல் இ சென்டர், முடிஞ்சுதா. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் வி பேஸ்ட். ஸோ காப்பிக்கான பேஸ்ட்டும் கண்ட்ரோல் வி தான், கட்டுக்கானதும் என்ன கண்ட்ரோல் வி தான். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் எக்ஸ் கட்டு. ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூவ்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ ரெண்டுமே ஒன்று தான், கட் பண்ணி எடுத்து போய் அங்கே வச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இல்லாமல் அங்கே போய் பேஸ்ட் ஆயிரும். ஸோ 3 நாள் என்ன இப்போ இந்த சேரை தூக்கி கொண்டு போய் வைக்கிறதும் நகர்த்தி கொண்டுட்டு போயிட்டு வைக்கிறதும் ஒன்று தானே, சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கட் ஆர் மூவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்ட்ரோல் எக்ஸ், சரியா. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் இசட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அன்டு, சரியா. இப்போ தெரியாமல் வந்துட்டு ஒரு பேராவை டெலீட் பண்ணிட்டோம், சரியா. ஸோ டெலீட் பண்ண உடனே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்தோம்னா நம்ம என்னத்தை டெலீட் பண்ணமோ அது திரும்ப என்ன ஆகும் வந்து உட்காந்துக்கின்றோம், சரிங்களா. ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்ட்ரோல் இசட், சரியா. நெக்ஸ்ட் லெஃப்ட் ஆரோ எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மூவ் கர்சர் இன் ஒன் கேரக்டர் இன் லெஃப்ட், சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கர்சரை ஒரு கேரக்டர் லெஃப்ட்ல மூவ் பண்ணுறதுக்காக என்ன அப்படின்னா லெஃப்ட் ஆரோ, சேம் ரைட் ஆரோ என்ன ஒன் கேரக்டரை ரைட்ல மூவ் பண்ணுறதுக்காக ரைட் ஏரோவை யூஸ் பண்ணுறோம், சரிங்களா. நெக்ஸ்ட் அப் ஏரோ டவுன் ஏரோ, சரியா. மூவ் கர்சர் இந்த ஒன் லைன் அப்பு, நெக்ஸ்ட் ஒன் லைன் டவுனுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் டவுன் ஏரோ யூஸ் பண்ணுறோம், சரிங்களா. அப்பு டவுன் ஏரோ முடிச்சிட்டோம்.
இப்போ என்ன ஷிஃப்ட் லெஃப்ட் ஏரோ ஷிஃப்ட் ரைட் ஏரோ சரிங்களா. மூவ் கர்சர் வித் த செலெக்ஷன் டு தி லெஃப்ட் சரிங்களா. ஸோ செலெக்ஷன்ல இருந்து என்ன பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கிறதுல லெஃப்ட் பண்ண போறோம். இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூவ் கர்சர் வித் த செலெக்ஷன்ஸ் பாயிண்ட்ல இருந்து ரைட்ல மூவ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஷிஃப்ட் அப் ஏரோ ஷிஃப்ட் டவுன் ஏரோ கொடுத்துருப்பாங்க. சரி கண்ட்ரோல் லெஃப்ட் ஏரோ கண்ட்ரோல் டவுன் ஏரோ எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோ டு த பிகினிங் வேர்டுக்கு கண்ட்ரோல் லெஃப்ட் ஏரோ சரிங்களா. ஸோ கோ டு த எண்டிங் வேர்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் ரைட் ஏரோ. ஸோ ஹோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா கோ டு த பிகினிங் ஆஃப் த லைன் சரிங்களா. ஒரு லைனோட பிகினிங்க்கு போகிறது ஹோமு, லைனோட எண்டிங்க்கு போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எண்டு சரிங்களா. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் பிளஸ் ஹோம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆஃப் தி டாக்குமெண்ட் சரிங்களா. டாக்குமெண்டோட ஸ்டார்ட்டுக்கு போகிறது கண்ட்ரோல் பிளஸ் ஹோமு, கண்ட்ரோல் பிளஸ் எண்ட் அப்போ என்ன டாக்குமெண்டோட எண்டுக்கு போகிறது சரிங்களா. ஸோ பிகினிங் ஆஃப் த லைனுக்கு ஹோமு சரிங்களா. நெக்ஸ்ட் பிகினிங் ஆஃப் த எண்டுக்கு எண்டு, கண்ட்ரோல் பிளஸ் ஹோமு டாக்குமெண்டோட ஸ்டார்டிங்க்கு போகிறது, கண்ட்ரோல் பிளஸ் எண்டு டாக்குமெண்டோட எண்டிங்க்கு வருது சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷிஃப்ட் பிளஸ் ஹோம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் ஃப்ரம் தி பிகினிங் ஆஃப் த லைன் சரிங்களா. கோ டு த செலக்ட் எந்த லைனை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதோட பிகினிங்க்கு போகிறது. ஸோ எந்த லைனை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதோட எண்டிங்க்கு வர்றது ஷிஃப்ட் பிளஸ் எண்டு. நெக்ஸ்ட் இன்செர்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வேர்டை என்ன பண்ண போகிறோம் ஆன் ஆஃப் பட்டன் யூஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் பேஜ் அப்பு மூவ் த ஸ்க்ரீன் அப்பு மேலே அதாவது ஒரு ஸ்க்ரீனுக்கு மேலே போக போது, பேஜ் டவுனுங்கிறது கீழே வரப்போகுது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் பி வந்துட்டு சப்ஸ்கிரிப்ட். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் பி வந்து என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் சரிங்களா. ஸோ ஷார்ட்கட் கீ ஒவ்வொரு கீபோர்டில் இருக்கக்கூடிய கீஸ்க்கும் ஷார்ட்கட் பார்த்துரும் சரிங்களா. ஸோ இப்போதைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வேர்ட் ப்ராசஸிங் சரிங்களா. போன கிளாஸ் இந்த கிளாஸ் ரெண்டுக்கும் சேர்த்து கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துரும் சரியா. ஸோ இங்கிலீஷ் மீடியம் கீழே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் மீடியம் இருக்கு சரியா. ஸோ விச் இஸ் த ஓப்பனிங் ஸ்க்ரீன்ஸ் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார் சென்டர் நம்ம நிறைய பார்த்துருந்தோம் சரிங்களா. ஸோ ஓப்பனிங் ஸ்க்ரீன் என்ன அப்படின்னா ஸ்டார் சென்டர் சரியா. நெக்ஸ்ட் விச் இஸ் த ஆப்ஷன்ஸ் அலோவ் டு அசைன் த டெக்ஸ்ட் டேபிள்ஸ் கிராஃபிக்ஸ் அண்ட் ஐட்டம்ஸ் த கீ ஆர் கீ காம்பினேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ டெக்ஸ்ட் சரிங்களா. ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி சரியா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா விச் மெனு இஸ் கண்டெயின் த நம்பரிங் ஆப்ஷன் சரி எங்க இருக்கும் ஃபார்மெட்ல இருக்கும் சரிங்களா. ஸோ என்ன ஃபைல்லையா எடிட்லையா டூல்ஸ்லையான்னு கேட்டிருக்காங்க. நம்பரிங் ஃபார்மெட் எங்க இருக்கும் நம்பரிங் ஃபார்மெட் தான் அதுக்கு பேரே. ஸோ என்ன அப்படின்னா ஃபார்மெட்ல இருக்கும் சரியா. நெக்ஸ்ட் விச் இஸ் டிஸ்பிளேட் த டாப் பார்ட் ஆஃப் த விண்டோ சரியா. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தோம் சரிங்களா டைட்டில் பார் தான் இருக்கும். ஸோ நமக்கு வைக்க போற பேர் தான் என்ன அப்படின்னா டாப்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது டைட்டில் பாரு, நெக்ஸ்ட் மெனு பாரு, டூல் பாரு சரியா எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி டைட்டில் பார் சரிங்களா. வாட் இஸ் சேஞ்சிங் த டிஃபால்ட் அப்பியர் இந்த டெக்ஸ்ட் இஸ் கால்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெக்ஸ்ட் ஃபார்மட்டிங். ஸோ என்ன கேட்டிருக்காங்க டெக்ஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ பேஜ் ஃபார்மட்டிங், ஸ்பெஷல் ஃபார்மட்டிங், பேராகிராஃப் ஃபார்மட்டிங் என்ன டெக்ஸ்ட் ஃபார்மட்டிங் தான் சரியா. நெக்ஸ்ட் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன் அவைலபிள் விச் மெனு எங்க இருக்கும் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் எடிட்ல இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைலில் என்ன இருக்கும் சேவ் ஓப்பனு க்ளோஸு பிரிண்ட் எல்லாம் இருக்கும். ஃபார்மெட்டில் வந்துட்டு பேஜோட ஃபார்மெட் செட் பண்ணுறது, டூல்ஸில் வந்துட்டு போல்ட் அண்டர்லைன் இட்டாலி அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதெல்லாம் இருக்கும். எடிட் ஆப்ஷனில் தான் கட்டு காப்பி பேஸ்ட்டு பெயிண்ட் அண்ட் ரீப்ளேஸ் இதெல்லாம் எங்கே கிடக்கும் எடிட்டில் கிடக்கும் சரிங்களா. கேட்டிருக்காங்க பாருங்க வாட் இஸ் த ஷார்ட்கட் கீ கோ டு த ஸ்டார்ட் ஆஃப் தி டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன கண்ட்ரோல் பிளஸ் ஹோம் என்ன ஸ்டார்ட் ஆஃப் தி டாக்குமெண்ட், கண்ட்ரோல் பிளஸ் எண்ட் என்ன எண்ட் ஆஃப் தி டாக்குமெண்ட் சரிங்களா. நெக்ஸ்ட் வாட் இஸ் த ஷார்ட்கட் கீ ஃபைண்டிங் அண்ட் ரீப்ளேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இது நாலுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தப்பு தான். ஃபைண்டிங் ரீப்ளேஸ்க்கு வந்துட்டு கண்ட்ரோல் பிளஸ் எஃப் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைண்டிங் சரிங்களா. ஸோ எஃப் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைண்டிங் அண்ட் ரீப்ளேஸ்க்கான ஷார்ட்கட் கீ சரியா. நெக்ஸ்ட் வாட் இஸ் த ஷார்ட்கட் கீ இஸ் த அன்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்ட்ரோல் இசட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்டு ஆப்ஷனுக்கான ஷார்ட்கட் கீ சரிங்களா. ஸோ 10 1 மார்க். நெக்ஸ்ட் கீழே தமிழ் மீடியம் சேம் அதே தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸோட வரவேற்பு திரை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸ்டார்ட் சென்டர். நெக்ஸ்ட் இவற்றுள் எந்த விருப்பம் பயனரால் சாவி அல்லது சாவி சேர்மானம் மூலம் உரை அட்டவணை மற்றும் வரைபடங்கள் கிராபிக்ஸ் போன்றவற்றை இணைக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி ஆன்சர் சி வந்துட்டு ஆட்டோ டெக்ஸ்ட் சரிங்களா. நெக்ஸ்ட் எண் வரிசையிடும் விருப்பத்தை கொண்ட பட்டிப்பட்டை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்பர்ஸ் எங்க இருக்கு ஃபார்மெட்ல இருக்கு சரிங்களா. ஸோ எது திரையின் மேல் பகுதியில் இருக்கும் ஸ்டார்டிங்ல இருக்கிறது தலைப்பு பட்டை, டைட்டில் பார் தான் மேல இருக்கக்கூடும் சரியா. நெக்ஸ்ட் உரையின் கொடாநிலை தோற்றம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உரை வரிவூட்டம். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் எங்க இருக்கும் எடிட் ஆப்ஷன்ல இருக்கும் சரிங்களா. ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்க்கான ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தோம் கண்ட்ரோல் பிளஸ் எஃப் சரிங்களா. எஃப் வெறும் எஃப் தான் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆவணத்தில் உள்ள தேடப்படும் வார்த்தை தோன்றும் எல்லா இடங்களையும் தேர்வு செய்யும் பொத்தான் சரிங்களா.
ஃபைண்ட் ஆல் சரிங்களா. ஃபைண்ட் அப்படின்னா எங்க இருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ண போது ஃபைண்ட் ஆல்னு கொடுத்தா அந்த ஒட்டுமொத்த டாக்குமெண்ட்ல இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு தமிழ் அப்படிங்கிற பேர் இருக்கு. அந்த பேர் வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஃபைண்ட காமிச்சிடும். ஸோ ஃபைண்ட் ஆல்னு கொடுத்துரும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்தையுமே என்ன பண்ணும் அப்படின்னா காமிச்சு கொடுத்துரும் சரியா. நெக்ஸ்ட் ஆவணத்தின் தொடக்கத்திற்கு செல்ல குறுக்கு வழி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்ட்ரோல் பிளஸ் ஹோம் சரிங்களா. நெக்ஸ்ட் தேடல் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்க்கு தான் பார்த்தோம். கண்ட்ரோல் பிளஸ் எஃப். நெக்ஸ்ட் ஏற்கனவே செய்த செயலை தவிர்க்க உதவும் குறுக்கு வழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்ட்ரோல் இசட் சரிங்களா. ஸோ வேர்ட் ப்ராசஸிங்ல இருந்து போன கிளாஸ் இந்த கிளாஸஸ்க்கு சேர்த்து கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் சரிங்களா. ஸோ வேர்ட் ப்ராசஸிங்க்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஷீட் சரிங்களா. ஸோ அட்டவணை செயலி சரியா. ஸோ ஸ்ப்ரெட் ஷீட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. வேர்ட் ப்ராசஸிங் பார்த்தோம். அதாவது பேஜை எப்படி ஃபார்மேட் பண்ண போகிறோம், டிசைன் பண்ண போகிறோம், ஓரியன்டேஷன்னா என்ன, நம்பரிங்னா என்ன, புல்லட்ஸ்னா என்ன எல்லாம் பார்த்து முடிச்சோமா. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்ப்ரெட் ஷீட்டு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் அதாவது பிபிடி பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இந்த ஸ்ப்ரெட் ஷீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அட்டவணையில் அடுப்பு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸல் சீட் சரிங்களா. ஸோ அட்டவணை ஃபார்மேட்ல பேப்பர்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வரதுக்காக தான் சரிங்களா. ஸோ அலுவலக பயன்பாட்டிற்கு தேவையான தகவலுக்கு சரியா ஆஃபீஸ் யூஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை என்ட்ரி பண்ணி சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வரதுக்காக யூஸ் பண்றதா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஷீட் சரிங்களா. இந்த ஸ்ப்ரெட் ஷீட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸல்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற டேட்டாஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம் கால்குலேட் பண்ணிக்கலாம், ஃபார்முலாஸ் எழுதிக்கலாம். ஸோ ஸ்ப்ரெட்ஷீட்லையும் என்ன பண்ணலாம் வேர்டில் யூஸ் பண்ணுற எல்லா ஃபியூச்சர்ஸையும் ஸ்ப்ரெட்ஷீட்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இங்கேயும் பை சார்ட்டு பார் சார்ட்டு எல்லாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஃபார்முலாஸ் எழுதிக்கலாம், பேஜ் ஃபார்மேட் செட் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் அது என்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்மளால் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் வாட் இஃப் அனலைஸ் சரிங்களா. ஸோ என்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்மளால் என்ன பண்ணிக்கலாம் அனலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எவாலுவேஷன் எப்போலேருந்து இந்த ஸ்ப்ரெட்ஷீட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1979 சரிங்களா. ஸோ ஆப்பிள் 2 அப்படிங்கிற நிறுவனம் விசிகால்க் அப்படிங்கிற ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட்ஷீட் எது கேள்வியை கேட்பாங்க. விசிகால்க் யார் கொண்டு வந்தா ஆப்பிள் நிறுவனம். ஸோ என்ன ஆப்பிள் 2 எந்த வருஷம் 1979 யாரு கொண்டு வந்தா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டான் பிரிங்க்லின்ஸ் மற்றும் பாப் பிராங்க்ஸ்டன் அப்படிங்கிற ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த விசிகால்க் அப்படிங்கிற ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் லோட்டஸ் கார்பரேஷன் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா லோட்டஸ் 123 அப்படிங்கிற ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை 1982ல கொண்டு வந்தாங்க சரிங்களா. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1987ல் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க எம்எஸ் ஆஃபீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1987ல் கொண்டு வந்தாங்க ஜியூஐயோட யூஸ் பண்ணி ஜியூஐயோட ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணி. ஸோ ஜியூஐனா என்ன கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் கீபோர்டு மவுஸோட அந்த மூவ்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறோம் ஜியூஐ யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க மைக்ரோசாஃப்ட் எப்போ கொண்டு வர்றாங்க 1987ல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க சரியா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான் சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னா திறந்த மூல சாஃப்ட்வேர் சரிங்களா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்லைன்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட்டை யார் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வர்றா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பாச்சி அப்படிங்கிற நிறுவனம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மைக்ரோசாஃப்ட்டை என்ன பண்ணிக்கிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு வர்றாங்க சரிங்களா. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்துட்டு கொண்டு வந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டார் ஆஃபீஸ் கால்குலேட்டர் இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால்குலேட்டரோட பேரண்ட். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டார் ஆஃபீஸ் கால்குலேட்டரோட டிரைவ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால்குலேட்டரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபாதர் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டேனியல் ஷிங்கர் டான் ஃப்ரிங்க்லிங் இவர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாதர் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விசிகால்கை உருவாக்குனதுல ஒருத்தவர் சரிங்களா. ஸோ ரெண்டு பேர் பார்த்தோமா அதில் ஒருத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டேனியல் ஷிங்கர் சரிங்களா. இவர் எந்த வருஷம் பிறந்தார் அப்படின்னா 1951ல் சரியா ஜூலை 16ல் பிறந்தார் சரிங்களா. ஸோ இவர் இப்போ எங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபா சாஃப்ட்வேர் அப்படிங்கிற நிறுவனத்தில் தலைமை தொழில்நுட்ப அதிகாரியாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ பணியாற்றிக்கிட்டு வர்றாரு சரிங்களா. ஸோ எப்படி இந்த ஸ்ப்ரெட்ஷீட் வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக நம்ம எப்படி ஸ்டார் ஓப்பன் இதில் போயிட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸில் போயிட்டு ஓப்பன் ஆஃபீஸில் போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ப்ரெட்ஷீட்டை ஓப்பன் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ
ஸோ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தரவுகளை உள்ளீடு, அதாவது டேட்டாஸை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரி. ஃபஸ்ட்டு வந்துட்டு சிஸ்டம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக கண்டுபிடிக்கப்பட்டதாக இருந்தாச்சு சரிங்களா. ஸோ பின்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டை யூஸ் பண்ணி முழுசாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸ், அதாவது என்ன அப்படின்னா பிஸ்னஸ் ஓரியன்டாக மாற்றிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது திரும்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸ், அதாவது பிஸ்னஸ் வைஸாக என்ன பண்ணிட்டாங்க இந்த ஸ்ப்ரெட்ஷீட்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா முழுக்க முழுக்க பிஸ்னஸ் ஓரியன்டாவே மாத்திட்டாங்க சரிங்களா. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர்ஸ், டேட்டாஸ் எல்லாமே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர்ஸ், கேரக்டர்ஸ் எல்லாமே இன்சர்ட் பண்ணி ஸோ டேட்டாஸை என்ட்ரி பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ அங்கே ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த சேஞ்சஸை நம்மளால என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டில் என்ன சேஞ்ச் பண்ணுறோமோ அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது என்ன, விசி கால்குலேட்டர் சரிங்களா. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பர்சனல், அதாவது நம்மளோட பர்சனல் கம்ப்யூட்டருக்காக கண்டுபிடிக்கப்பட்ட முதல் அட்டவணை செயலி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த விசி கால்குலேட்டர் சரிங்களா. என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ல கனெக்டிங் வித் த எக்ஸல் சரிங்களா. ஸோ சேம் இந்த ஓப்பன், எடிட், சேவ்ஸ் ஆப்ஷன், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி வேர்ட் ப்ராசஸ்ல பார்த்து ஓப்பன் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ எங்கே வேணுமோ அங்கே சேவ் பண்ணிக்கலாம் சரிங்களா. லொகேஷன் மற்ற எல்லா ஃபியூச்சர்ஸுமே, ஸோ வேர்ட் ப்ராசஸிங்கில் இருக்கிற எல்லா ஃபியூச்சர்ஸுமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ப்ரெட்ஷீட்லையும் இருக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோ சம் சரிங்களா. ஸோ இந்த ஆட்டோ சம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு 10 டீட்டெயில் என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வச்சு அதோட டோட்டல் வேணும் அப்படின்னா இதை ஒன்றுக்கு ஃபார்முலாலாம் எழுதிட்டு இருக்க முடியாது. இங்கே வச்சு இங்கே ஆட்டோ சம்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தாலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்த டேட்டாவோட டீட்டெயில்ஸ், அதாவது டோட்டலும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கால்குலேட் ஆகி வந்துடும் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிஸ்ட் ஆஃப் ஆட்டோஃபில், நெக்ஸ்ட் வந்துட்டு ஆட்டோஃபில் சரிங்களா. இந்த லிஸ்ட் ஆஃப் ஆட்டோஃபில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸ்டெண்ட் த செல் ஃபார்மேட்டிங் த நியூ ஐட்டம் ஆடர் இன் த எண்ட் ஆஃப் த லிஸ்ட். ஒரு ஃபியூச்சர் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ டைம்ஸ் நியூ ரோமனில் 12ல் போல்ட்டில் தான் இந்த டேட்டா வரணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஒரு 10 டீட்டெயில் என்ட்ரு பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த லாஸ்ட் 10ஆவதுல வச்சு என்ட்ரு கொடுத்து 11ஆவதுல என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா அந்த மேலே இருக்கிற 10 என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு வந்துச்சோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணும் அப்படின்னா கீழே இருக்கிறதும் எடுத்துக்கிட்டு வந்துடும் சரிங்களா. ஸோ இந்த ஆட்டோஃபில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டாஸ், நம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபில் பண்ணிக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சார்ட்ஸ். ஸோ இந்த எக்ஸல்ஸ்லையும் பார் சார்ட்டு, பை சார்ட்டு சரிங்களா, எல்லாத்தையும் பிக்சர்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேட்டா பேஸ் ஃபங்க்ஷன் சரிங்களா. ஸோ டேட்டா பேஸில் யூஸ் பண்ணுற கிரியேட், டெலிட்லாம் சொன்னோமா. ஸோ அரேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், எல்லா ஆப்ஷன்ஸும் இந்த எக்ஸல்ஸில் இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட் புதுசாக எப்படி ஒரு எக்ஸலை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா 2 ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டார்ட்டில் போயிட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸில் போயிட்டு ஓப்பன் ஆஃபீஸில் போயிட்டு ஓப்பன் ஆஃபீஸ் கால்குலேட்டரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் சரியா. இல்லை இதோட ஷார்ட்கட்டை நம்ம டெஸ்க்டாப்பில் லோட் பண்ணி வச்சுருந்தோம்னா இங்கேயும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐக்கானை ஓப்பன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ப்ரெட்ஷீட் ஐக்கான் ஓப்பன் ஆகும். ஸோ சேம் என்ன ஃபைலில் போயிட்டு நியூவில் போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை எப்படி நம்ம வேர்ட் ப்ராசஸிங்கில் ஃபைலில் போயிட்டு நியூவில் போயிட்டு நம்ம ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தோம்னா ஓப்பன் ஆகுமோ சேம் அதே மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியூ ஸ்ப்ரெட்ஷீட் கொடுத்தோம் அப்படின்னா ஓப்பன் ஆகிடும் சரிங்களா. ஸோ இதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்ட்டில் போயிட்டு ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிற ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் ஆகிடும். இந்த ஸ்ப்ரெட்ஷீட் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் ஸ்ப்ரெட்ஷீட்டோட ஒரு ஃபார்மேட் சரிங்களா. ஸோ வேர்ட் டாக்குமெண்ட் என்ன பண்ணோம் இந்த இடத்துல வெள்ளை கலரில் ஒரு எம்டி ஸ்பேஸ் மட்டும் இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன ஏதோ பாக்ஸாக கொடுத்து வச்சுருக்காங்க சரியா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன டைட்டில் பார் சரிங்களா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு பேர் வச்சிட்டோம் சரியா. டிஃபால்ட்டாக அன்டைட்டில்னு இருக்குது. நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது டைட்டில் பார். ரெண்டாவதாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்த்தோமா கண்ட்ரோல் பட்டன், ப்ளஸ்ஸு, மைனஸு சரிங்களா. சாரி ப்ளஸ்ஸு, மேக்ஸிமைஸு, மினிமைஸு, க்ளோஸ் பட்டன். இது 3 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்ட்ரோல் பட்டன். மூணாவதாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெனு பார், ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட், ஃபார்மேட், டூல்ஸ், விண்டோஸ், ஹெல்ப் சரிங்களா. ஸோ இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டூல் பார் சரிங்களா. ஸோ மெனு பார். நாலாவதாக இருக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டூல் பார் சரிங்களா. ஸோ எங்கே இருக்குது நாலாவதா இந்த இருக்கா ஜஸ்டிஃபைடு, போல்டு, இட்டாலிக்கு, ஃபாண்ட் ஸ்டைலு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறது. நாலாவதாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டூல் பார். அஞ்சாவது இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேம் பாக்ஸ் அல்லது அட்ரஸ் பாக்ஸ். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நேம் பாக்ஸ் சரிங்களா. ஸோ இந்த செல்லோடது செலக்ட் ஆகிருக்கு பாருங்க பிளாக் கலரில்,
இதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா A1 சரிங்களா? மேல இருக்கிறது A, இது 1, இது A1, இது B2, இது C2 சரிங்களா? இது D1 சரிங்களா? சாரி இது E1 சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு செல்லுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ இங்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அட்ரஸ் சரிங்களா? ஸோ 6வதா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குயிக் ஃபங்ஷன் விசார்ட் சரிங்களா? ஸோ குயிக் ஃபங்ஷன் விசார்ட்ங்கிறது 6வதா இருக்கிறது. 7வதா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்முலா பார் ஆர் இன்புட் லைன் சரிங்களா? ஸோ இங்க நம்ம என்ன டைப் பண்றோமோ அது இங்கேயும் டைப் ஆகும் சரிங்களா? ஸோ இல்ல அப்படின்னா இங்க ஃபார்முலா குடுத்தோம்னா அது இங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்துக்கிட்டு வரும் சரியா? ஸோ இது ஃபார்முலா லைன் அல்லது இன்புட் லைன் சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மேட்டிங் ப்ராப்பர்ட்டீஸ் 8வதா இருக்கிறது சரிங்களா? ஸோ 8வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மேட்டிங் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு சரிங்களா? நெக்ஸ்ட் 9வதா இருக்கிறது என்ன அப்படின்னா ஜூம். ஸோ மைனஸ் பிளஸ். ஸோ பிளஸ்ஸை கொடுத்துக்கிட்டே பண்ணோம்னா ஜூம் இன் ஆகும், மைனஸை கொடுத்துக்கிட்டே வந்து அப்படின்னா ஜூம் அவுட் ஆயிடும் சரிங்களா? நெக்ஸ்ட் 10வதா இருக்கிறது ஸ்க்ரூல் பார் சரிங்களா? நெக்ஸ்ட் 11 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட்டஸ் பார் சரிங்களா? ஸோ ஸ்க்ரூல் பார் என்ன பண்ணுவோம் நகர்த்திக்கிட்டே போனால் ஸ்லைடு தள்ளி தள்ளி போய்க்கிட்டே இருக்கும் சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் இந்த ஜூம் பண்ணி குறைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரூல் பாரை நகர்த்த வேண்டியதே கிடையாது சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரோஸ் காலம் செல்ஸ் அண்ட் செல்ஸ் பாயிண்டர் சரிங்களா? ஸோ இந்த ரோஸ் காலம் சரிங்களா? ரோஸ் காலம் சரியா? என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரோவுக்கும் காலத்துக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேம் அதுவாகவே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபால்ட்டாக இருக்கும் சரிங்களா? நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம் சரிங்களா? நிறைய ரோஸ் காலம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டில் வரும். நமக்கு வேணும்னா என்ன பண்ணிக்கலாம் அடுத்தடுத்த ஸ்ப்ரெட்ஷீட் வச்சுட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போய்க்கலாம் சரிங்களா? ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு காலத்துக்கும் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா? ஒவ்வொரு ரோவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா? 1 2 3 வரிசையா போய்க்கணும். ஆனா ஏபிசிடி ஒரு இசட்டோட முடிஞ்சு போயிடும் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து என்ன அப்படின்னா இசட்டோட முடிச்சதுக்கு அப்புறம் ஏஏ ஏபி ஏசி அடுத்து ஏஇசட் வரைக்கும் அடுத்து ஏஏஏ சரிங்களா? ஏஏபி இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கேரக்டர்ஸ் அசைன் ஆகி போயிடும். நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்பராகவே போயிடும் சரிங்களா? ஸோ காலம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஏபிசிடி கொடுக்குறோம். ரோவை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன நம்பர்ஸை கொடுக்குறோம் சரிங்களா? ஸோ இந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால்குலேட்டரில் வந்துட்டு எத்தனை ரோஸ் அண்ட் காலம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1024 காலம்ஸும் ரோஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10,48,000 சாரி 576 ரோஸுமா இருக்கும் சரிங்களா? எதில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால்குலேட்டர். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் 2.16 என்ன அப்படின்னா 16,384 காலம் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு 10,48,576 சேம் ஒரே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரோஸ் இருக்கும் சரிங்களா? இந்த டீட்டெயிலாம் நமக்கு தேவையில்லை சரிங்களா? ஸோ இங்கே என்ன ரோஸை வந்துட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க காலத்தை வந்துட்டு எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தா செல்ஸ் சரிங்களா? செல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு குட்டி பாக்ஸ் பார்த்தோம்ல அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செல்ஸ் சரிங்களா? ஸோ ரோ காலம் ரெண்டு முடிகிற இடத்துல இருக்கக்கூடிய பாக்ஸுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா? நெக்ஸ்ட் செல் பாயிண்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட அட்ரஸ் சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த செல்லுக்கான அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பி அது ரோவில் 4வதாகவும் இங்கே பிலையும் இருக்குது அப்படின்னா அதோட அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா V4 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா? நெக்ஸ்ட் ஆக்டிவேஷன் செல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல ஒரு பிளாக் கலரில் ஒரு செல்லில் இப்படி வரிசையாக இருக்குது அப்படின்னா அதில் ஒரு செல் மட்டும் டார்க்காக பிளாக் கலரில் புள்ளி இருக்கா? ஸோ அந்த கலர் மட்டும் என்ன அப்படின்னா லைட்டாக ஒயிட் கலர் ஷேடில் இருக்கும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஆக்டிவேஷன் செல். ஆக்டிவேஷன் செல்னா மவுஸோட கர்சர் அங்கே தான் இருக்குது. நம்ம டைப் பண்ணுறது என்ன ஆகும் அந்த செல்லில் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைப் பண்ணணும் சரிங்களா? ஸோ நமக்கு வேற வேணும் அப்படின்னா மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு அடுத்த இடத்துல வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைப் பண்ணிக்கலாம் சரியா? ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்டிவேட் செல். ஸோ அதோட பாக்ஸ் அந்த ஆக்டிவேஷன் செல்லோட அட்ரஸ் எங்கே இருக்கும் நம்ம மேலே பார்த்தோம்ல ஸோ அட்ரஸ் பார் அல்லது நேம் பார்னு சொல்லிட்டு ஸோ அங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். ஸோ நமக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த ஆக்டிவேஷன் செல்லை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மூவ் பண்ணி வச்சு டேட்டாஸை டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க் ஷீட். ஸோ ஒர்க் ஷீட் மேலே இந்த ஒன்று பார்த்தோமா? ஸோ மொத்தம் எத்தனை ஒர்க் ஷீட் டிஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஒர்க் ஷீட் இருக்கும். ஸோ இது எக்ஸாம்பிள் வந்துட்டு 12 மாதத்துக்கான இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஷீட்டில் ஜனவரின்னு ரெடி பண்ணி ஒரு டேட்டா வச்சுக்கிட்டோம். ஸோ இன்கம் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பிப்ரவரி மார்ச் ஸோ 3 ஷீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கு ஷீட்டை ஆட் பண்ணிக்கிட்டே போனால் 12 ஷீட் நமக்கு எத்தனை ஷீட் வேணுமோ அவ்வளோ ஷீட் வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் சரிங்களா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஷீட்டோட கவுண்ட் சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை ஷீட் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி வச்சிருக்கா? ஸோ 3 ஷீட் இருக்குது. அதில் நம்ம எத்தனாவதா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஷீட்டில் இருக்கும் சரிங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேவிகேட்டன் லெஃப்ட் ரைட்டு போகிறதுக்கான நேவிகேட்டன் பாக்ஸ் சரிங்களா? ஸோ டிஃபால்ட்டாக எத்தனை இருக்கும்
3 ஸ்ப்ரெட்ஷீட் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த பேராவை தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் அப்படியே உங்களுக்கு கதையா சொல்லிக்கிட்டு போறேன் சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஸ்ப்ரெட்ஷீட் இருக்கும் டிஃபால்ட்டா. நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை ஸ்ப்ரெட்ஷீட் வேணுமோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிட்டே போய்க்கலாம் சரிங்களா. ஸோ நேவிகேஷன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன்னு சொல்லிட்டு 4 பார்த்தோமா. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆரோ மார்க்கோட ஒரு குறி இருக்கு. மூவ் த ஃபர்ஸ்ட் சீட் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூவ் த ப்ரீவியஸ் சீட். மூணாவது இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூவ் த நெக்ஸ்ட் ஷீட் சரிங்களா. இது ஃபர்ஸ்ட் இது நெக்ஸ்ட் மூவ் த லாஸ்ட் ஷீட் சரிங்களா. ஸோ இந்த 4 நேவிகேஷன் பட்டனும் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க்கிங் ஆஃப் டேட்டா சரிங்களா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் எங்கே நமக்கு டேட்டாஸ் வந்துட்டு நம்ம எந்த செல்லில் வச்சு டைப் பண்ண போகிறோமோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒர்க் ஸ்பேஸ் சரிங்களா. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த செல்லுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹோம் செல்னு சொல்லுவோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செல்லுலேருந்து அடுத்த செல்லுக்கு போகணும் அப்படின்னா டேப் கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு செல்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த செல்லுக்கு மூவ் ஆகி போயிடும் சரிங்களா. அதுவே ஷிஃப்ட் ப்ளஸ் டேப் சரியா. இப்போ டேப் கீ கொடுத்தோம் என்ன அப்படின்னா ஃபார்வேர்டாக அடுத்து ஒவ்வொரு செல்லுக்காக போகும். ஷிஃப்ட் பிளஸ் டேப் கொடுத்தோம் அப்படின்னா ரிவர்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு செல்லுக்கா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூவ் ஆகி வந்துடும் சரிங்களா. இது ஒரு மெத்தட். இது இல்லாம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டேப் கீன்னு ஒன்று பார்த்தோமா ஏரோன்னு பார்த்தோம். அப் ஏரோ டவுன் ஏரோ லெஃப்ட் ஏரோ ரைட் ஏரோ சரிங்களா. ஸோ அந்த ஏரோவையும் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செல் அப்புக்கு போகும், டவுனுக்கு வரும், லெஃப்ட்ல வரும், ரைட்ல வரும். இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் ஒரு செல்லில் வச்சுக்கிட்டு என்ட்ரு கொடுத்தோம்னாலும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவதுக்கு வந்துடும் சரிங்களா. ஒரு செல்லுலேருந்து அந்த ஆக்டிவேஷன் பாயிண்ட்டை 3 மெத்தடில் திருப்பி விடலாம் சரிங்களா. அடுத்த ஸ்பேஜுக்கு கொண்டு போகலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று டேப் கீ ப்ரெஸ் பண்ணால் முன்னாடி போயிட்டு இருக்கும் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போகும். ஷிஃப்ட் டேப் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிவர்ஸ் டைரக்ஷனில் செல் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் என்ட்ரு கொடுத்தா கீழே ஒவ்வொரு பேஜுக்காக ஒவ்வொரு செல்லாக வரும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆரோ கீ அப் யாரோ டவுன் யாரோ லெஃப்ட் யாரோ ரைட் யாரோ சரிங்களா. ஸோ 4 கீயை கொடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூவ் பண்ணிக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்டரிங் டேட்டா சரியா. ஸோ என்ன இவ்வளோ நேரம் வந்துட்டு எல்லாம் என்னென்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் இப்போ தான் டேட்டாஸ் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளே ஏதோ கண்டென்ட் கொடுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ அது என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஃபஸ்ட்டு எங்கே கொடுக்கலாம் அது அந்த ஆக்டிவேஷன் செல்லில் தான் வச்சு கொடுக்க முடியும். எந்த செல்லில் டேட்டா நமக்கு வேணுமோ அந்த செல்லில் வந்துட்டு என்ன பண்ணலாம் கர்சரை வச்சு கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆக்டிவேஷன் செல்லு ஒயிட் கலர் ஷேட் ஆகி வந்துடும். ஸோ அங்கே நம்ம டைப் பண்ண போகிறோம் சரிங்களா. முதல்ல என்ன டைப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்பர்ஸ் டைப் பண்ணலாம், கேரக்டர்ஸ் டைப் பண்ணலாம், சிம்பிள்ஸ் டைப் பண்ணலாம் சரிங்களா, லாஜிக்கல் ஆப்ரேஷன் டைப் பண்ணலாம். ஸோ எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த நம்பர்ஸுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ஃபபெட்டிக் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அப்படின்னா ஒரு செல்லில் ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸ் மட்டும்தான் டைப் பண்ண முடியும் சரிங்களா. நெக்ஸ்ட் நியூமரிக் டேட்டா டைப் அப்படின்னா நம்பர்ஸ் சரிங்களா. அந்த செல்லில் நம்பர்ஸ் மட்டும்தான் டைப் பண்ண முடியும். ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்னா ஆல்ஃபபெட்டும் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன நம்பர்ஸும் டைப் பண்ணிக்கலாம். டேட் டேட்டா டைப்ஸ் அப்படின்னா அங்கே டேட் மட்டும் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் அப்படின்னா டைம் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ என்ன ஆல்ஃபபெட்டிக்கு நம்பரு நியூமரிக்கு டேட்டு டைம்ஸ் ஸோ எல்லா டேட்டாவையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா என்டரிங் நம்பர் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் நம்பரை டைப் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ நம்பர் வந்துட்டு டைப் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நார்மலாக தெரியும் 1 to 0 1 to 9 0 to 9 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் சரிங்களா. ஸோ இந்த காலமில் வச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்பர்ஸை நம்ம டைப் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்பர்ஸ் வந்துட்டு எங்கேருந்து டைப் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடில் இருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரைட் பெறும் சரிங்களா. ஸோ ரைட் சைடு வித் இந்த செல் சரிங்களா. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபால்ட்டாக வந்துட்டு இப்போ 8 7 அப்படின்னு ரைட் சைடில் இருந்து ஃபில் ஆகிட்டு வரும் சரியா. ஸோ லெஃப்ட் சைடில் இருந்து ஃபில் ஆகாது ரைட் சைடில் இருந்து ஃபில் ஆகிக்கிட்டு வரும் சரிங்களா. ஸோ நெகட்டிவ் நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைனஸோட சேர்த்து நெகட்டிவ் நம்பர் வரும். இல்லை அப்படின்னா இப்போ 142 அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட்டில் வர்ற மாதிரி. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் நம்பர் நார்மலாக வரும் சரிங்களா. ஸோ நெகட்டிவ் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் சிம்பிளோட சேர்த்து வரும் இல்லை பிராக்கெட்டுக்குள்ளே வரும் சரிங்களா. ஸோ இந்த கால்குலேட்டரை பொறுத்த வரைக்கும் 0 அப்படிங்கிற நம்பர் இப்போ 0542 இருக்கு சரிங்களா. ஸோ 542 டைப் பண்ணி முடிச்சா இந்த 0 போட்டிங்க அப்படின்னா 0 என்ன ஆகும் அப்படின்னா அங்கே இது எடுத்துக்கவே எடுத்துக்காது. ஸோ டிஸ்பிளேலையும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முழு எண்ணுக்கு முன்னாடி ஒரு ஒரு நம்பருக்கு முன்னாடி ஒரு 0 வந்துச்சு அப்படின்னா அந்த 0வை ஓப்பன் ஆக்சிஸ் கால்குலேட்டர் என்ன பண்ணாது கன்சிடர் பண்ணிக்காது சரிங்களா. நெக்ஸ்ட் என்டரிங் த டெக்ஸ்ட். ஸோ என்ன பண்ணோம் அங்கே நம்பர் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து என்ன டெக்ஸ்ட் கேரக்டருக்கு வர போகிறோம். அங்கே எப்படி ரைட் சைட்லேருந்து நம்பர் டைப் ஆகிட்டு வருதோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைட்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேரக்டர் பேர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
டைப் பண்ணிக்கிட்டு போகும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பேர் ஒரு 10 பேர் டைப் பண்ணிக்கிட்டு ஒரு நம்பர் டைப் பண்றோம். அந்த நம்பரும் லெஃப்ட் சைட்ல இருந்தே டைப்ப எடுத்துக்கிட்டு போகுது அப்படின்னா, இந்த நம்பர் வச்சிருக்கிற செல்ல அது ஒரு கேரக்டர் செல்லாவே கன்சிடர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது என்ன அப்படின்னா, ஸோ இந்த நம்பர் வச்சிருக்கிற செல்லையும் அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கேரக்டருக்கு என்ன அதாவது டேட்டா டைப்ஸ்ன்னு சொன்னோம்ல. ஸோ கேரக்டர் டைப்லயே இந்த நம்பரையும் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் மீனிங். சரிங்களா? ஸோ நம்பர் அப்படின்னாலே என்ன ஆகணும்? ரைட் சைட்ல இருந்து தான் வரணும். இப்படி லெஃப்ட் சைட்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா, இத செலக்ட் பண்ணி ஃபார்மட்ல போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்பரிங் அப்படிங்கிற மெத்தட நம்ம குடுக்கணும். சரியா? ஸோ டெக்ஸ்ட் பார்த்துட்டோம். அடுத்தது என்ன? கேரக்டர் பார்த்தோம். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னா, டேட்டு, டைம். சரிங்களா? ஸோ டேட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் டேட்டு, மந்த்து, இயரு. சரிங்களா? ஸோ நம்ம சிஸ்டத்துல டைரக்ட்டா அந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால்குலேட்டர் டிஃபால்ட்டா என்ன ஃபார்மட் எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கன் ஃபார்மட்டோட டேட் அண்ட் டைம்ஸ எடுத்துக்கிறது. சரிங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட டேட் ஃபார்மட். டேட்டு, மந்த்து, இயரு. அமெரிக்கன் ஃபார்மட்ங்கிறது மந்த்து, டேட்டு, இயரு. சரிங்களா? இந்த ஃபார்மட்ல தான் அமெரிக்கன் ஃபார்மட் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த டேட்ட செட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட சிஸ்டத்துல கரெக்ட்டான டேட்டு, டைம் இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த கார்னர்ல டேட் இருக்கும். சரிங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டேட்ட போயிட்டு இன்னைய டேட்டு தானா, இன்னைய டைம் தானா அப்படிங்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்ட்டா செட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் இந்த டேட்ட செட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 12 இங்க என்ன குடுத்துருக்காங்க? 18த் டிசம்பர் 2017 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு 12ங்கிறது மந்த்து, 18ங்கிறது டேட்டு, 17ங்கிறது இயர். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன? மந்த்து, டேட்டு, இயர். இந்த ஃபார்மட்ல தான் எடுத்துக்கிறது. இது என்ன ஃபார்மட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவோட டேட் ஃபார்மட்ட நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இதுவே இந்தியால அப்படின்னு பார்த்தோம்னா, 12, 18 சாரி 18, 12, 2017 அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்தியாவோட டேட் ஃபார்மட் வந்துட்டு டேட்டு, மந்த்து, இயரு. அமெரிக்காவோட ஃபார்மட்டு மந்த், டேட்டு, இயரு. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டைம். சரிங்களா? ஸோ இந்த குடுத்துருக்காங்க பாருங்க. 12, 18, 17 சரிங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது மந்த், 2வது இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டு, 3வதா இருக்கிறது இயர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டேட்டு, டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஹவரு, மினிட்ஸு, செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ 12 மணி 56 நிமிஷம் 26 செகண்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஹவரு, 2வது இருக்கிறது மினிட்ஸு, 3வது இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செகண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்மட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டைம எடுத்துக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிரியேட்டிங் ஃபார்முலா. சரியா? ஸோ டேட்டாஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணி முடிச்சிட்டோம். சரிங்களா? நமக்கு சம்மு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஃபார்முலா போட போறோம். சரிங்களா? அந்த ஃபார்முலாவுக்கு என்னென்ன மெத்தட் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலா ஒரு ஃபார்முலா எழுதுறோம் அப்படின்னா, முன்னாடி ஈக்குவல் டூ அப்படிங்கிற ஆப்ஷன் வரணும். சரிங்களா? ஸோ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்னு தான் எழுதுவோம். சரிங்களா? ஸோ ஃபார்முலாவுக்கு முன்னாடி ஈக்குவல் டு வரும். அதுவே பிளஸோ மைனஸோ வந்துச்சுன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கேரக்டர் இப்போ ஏ அப்படிங்கிறத மைனஸ் ஏ பிளஸ் பி அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டரை என்ன பண்ணிக்கணும்? மைனஸா அசைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். சரிங்களா? ஸோ என்னென்னலாம் யூஸ் பண்ணி நம்ம ஃபார்முலா எழுத போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு யூஸ் பண்ற ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆப்பரேட்டர்ஸ் அது ஆப்பரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபார்முலாஸ என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ என்னென்ன ஆப்பரேட்டர்லாம் இருக்கு அப்படின்னா, அரித்மெட்டிக், ரிலேஷனல், ரெஃபரன்ஸ் ஆப்பரேட்டர், டெக்ஸ்ட் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்பரேட்டர்ஸ் எதுல குடுத்துருக்காங்க? ஓப்பன் ஆஃபீஸ்ல குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸ்ப்ரெட்ஷீட்ல குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஸ்ப்ரெட்ஷீட்ல இருக்கக்கூடிய ஆப்பரேட்டர்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 4 ஆப்பரேட்டர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர். ஸோ அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர் என்னென்ன வேலைகள்லாம் பார்க்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெர்சன்டேஜ். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2 வேல்யூவ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட் பண்ணி குடுக்க போகுது. சரிங்களா? ஸோ அடிஷன் எக்ஸாம்பிள் 98 + 25 சரிங்களா? 98 அப்படிங்கிறது B3 அப்படிங்கிற அட்ரஸோட செல்லுலயும், 25ங்கிறது என்ன? C3 அட்ரஸோட செல்லுலயும் இருக்கு. சரிங்களா? ஸோ ஈக்குவல் டு B3 + C3 அப்படின்னு சொல்லி குடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஆன்சர் டோட்டல் வந்துரும். ஸோ சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், நெக்ஸ்ட் எக்ஸ்போனன்ட் அண்ட் பெர்சன்டேஜ். சரிங்களா? ஸோ ஈக்குவல் டு அந்தந்த சிம்பல குடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆன்சர்ஸ் எடுத்துக்கிட்டு வந்துரும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரிலேஷனல் ஆப்பரேட்டர். சரிங்களா? இந்த ரிலேஷனல் ஆப்பரேட்டருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பேரிட்டிவ் ஆப்பரேட்டர். ரிலேஷன் அப்படின்னா 2 ஆப்பரேட்டரையும் என்ன பண்ணுது? கம்பேர் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப் போகுது. சரிங்களா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பேரிட்டிவ் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சரியா? என்னென்ன? கிரேட்டர் தென், ஈக்குவல் டு, லெஸ் தென் ஈக்குவல் டு,
நெக்ஸ்ட் என்ன ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கிரேட்டர் தென் 98 100 சரிங்களா. B3 கிரேட்டர் தென் C3 ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஃபால்ஸ். ஏன் 98 சின்ன நம்பரு, இங்க என்ன கொடுத்துருக்காங்க நெகட்டிவா கொடுத்துருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு சரிங்களா. நெக்ஸ்ட் லெஸ் தென் ஈக்குவல் டு, இங்க ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு சரிங்களா. இந்த சிம்பிளை பாத்துங்க. ஏன் அப்படின்னா பின்னாடி வரப்போற ஒரு கொஸ்டின்ஸ்ல இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்திருக்கு சரிங்களா. ஸோ ஈக்குவல் டு B3 ஈக்குவல் டு C3, B3 12 C3 12. ஸோ அப்போ ட்ரூ. நாட் ஈக்குவல் டு 54 45 ரெண்டு ஈக்குவல் டு கிடையாது சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்க கரெக்ட் தான், நாட் ஈக்குவல் டு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரூ சரியா. நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஃபைல், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு ஃபைலும் என்னென்ன டைப்ஸ்ல ஸ்டோர் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வீடியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஃபார்மெட்ல, பிக்சர் அப்படின்னா ஜேபெக்ல ஸ்டோர் ஆகும், வீடியோ அப்படின்னா MP4ல ஸ்டோர் ஆகுமா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைலோட எக்ஸ்டென்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபைல் என்ன ஃபார்மெட்ல ஸ்டோர் ஆகும்னா டாட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபார்மெட்ல ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு வந்துட்டு .toc டாக்குமெண்ட் ஆர் TOCX அப்படிங்கிற ஃபார்மெட்ல ஸ்டோர் ஆகும். ஓப்பன் ஆஃபீஸ் டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா .odt அப்படிங்கிற ஃபார்மெட்ல ஸ்டோர் ஆகும் சரிங்களா. நெக்ஸ்ட் எக்ஸல் வந்துட்டு XLS டாட் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா XLSX அப்படிங்கிற ஃபார்மெட்டு. நெக்ஸ்ட் ஓப்பன் ஆஃபீஸ் கால்குலேட்டர் .ots ஃபார்மெட் சரிங்களா. மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் தெரியும் PPT அப்படிங்கிற ஃபார்மெட்டு. நெக்ஸ்ட் ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் வந்துட்டு OTP இம்ப்ரெஸ் சரிங்களா. நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் வந்துட்டு .exeன்னு சொல்லி ரன்னிங் ஃபைல் இருக்கும். நெக்ஸ்ட் வெப் பேஜ் வந்துட்டு HTML அல்லது HTM .html அல்லது .htmlங்கிற ஃபார்மெட்ல ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் PDF வந்துட்டு போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மெட் .pdfன்னு ஸ்டோர் ஆகும். ஃபோட்டோஸ் JPG சரிங்களா, அந்த ஃபார்மெட்ல ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் இமேஜஸ் அனிமேட்டட் இமேஜ் வந்துட்டு ஜிப் ஃபைலா ஸ்டோர் ஆகும். ஆடியோ MP3 ஃபார்மெட்டு, வீடியோ வந்துட்டு MP4 ஃபார்மெட்டு. ஸோ ஆடியோஸும் MP4 ஃபார்மெட்ல சேவ் ஆகும் சரிங்களா. ஸோ இதுல உள்ள ப்ரீவியஸ் அதாவது கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்க்கு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விச் இஸ் த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட் சரிங்களா. நம்ம ஏற்கனவே பார்த்தோமா ஆப்பிள் 2 நிறுவனம் நிர்வாக்குனது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட்ஷீட் என்ன விசிகால்க் அப்படிங்கிறது சரிங்களா. விச் இஸ் த ஃபாலோயிங் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த பேரண்ட் டு த ஓப்பன் ஆஃபீஸ் கால்குலேட்டர் சரிங்களா. ஸ்டார் ஆஃபீஸ் கால்குலேட்டர் தான் என்ன ஓப்பன் ஆஃபீஸ் கால்குலேட்டரோட பேரண்ட் சரிங்களா. அந்த பாக்ஸ் கண்ணன் படிக்கல பார்த்தோமா சரியா. நெக்ஸ்ட் கிரிட் த செல்ஸ் வித் த ப்ரோக்ராமபிள் கால்குலேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஸ்ப்ரெட்ஷீட் சரிங்களா. ஸோ அடுத்து நாலாவது the columns of heading in the calculator represented in the alphabet சரிங்களா. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து which keys are used to move the cell pointer of the forward directions of the worksheet சரிங்களா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க ஃபார்வர்டில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா முன்னாடி டேப் அப்படின்னா என்ன ஆகும் நெக்ஸ்ட் போகும். முன்னாடி வரக்கூடியதுக்கு என்ன அப்படின்னா ஷிஃப்ட் டேப் சரிங்களா. டேப் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி போகும், பின்னாடி சைடு வர ஃபார்வர்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷிஃப்ட் டேப் சரிங்களா. a formula is calculator may be given and சரிங்களா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளஸ்ல ஸ்டார்ட் ஆகலாம், ஈக்குவல்ல ஸ்டார்ட் ஆகலாம், பிளஸ்லையும் ஸ்டார்ட் ஆகலாம், மைனஸ்லையும் ஸ்டார்ட் ஆகலாம் சரியா. மோஸ்ட்லி ஈக்குவல்ல ஸ்டார்ட் ஆகும் சரியா. பிளஸ்லையும் மைனஸ்லையும் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அந்த சிம்பிள் என்னவா எடுத்துக்கிறோம் அந்த நம்பரோட சிம்பிளா எடுத்துக்கிறோம் சரிங்களா. நெக்ஸ்ட் வாட் வில் பி த ரிசல்ட் ஆஃப் ஃபாலோயிங் ஃபார்முலா சரிங்களா. A1 5 B2 2ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா A1 not B2 ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 52 சரிங்களா. ஸோ ஃபார்முலாஸும் கேட்க வாய்ப்பு இருக்கு சரியா. இங்க என்ன H1 H2 ஈக்குவல்ட்டா என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்க நாட் ஈக்குவல் டு சரிங்களா. இது H1 12 H2 12 இது ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவல் டு, அப்போ இது ட்ரூ தான் வரணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க நாட் ஈக்குவல்ல கேட்டிருக்காங்க, அப்போ இது ஃபால்ஸ் சரிங்களா. which is the following symbols used to the cell address ஒரு செல்லோட அட்ரஸை ஸ்பெச் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ற சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டாலர் சிம்பிள் சரிங்களா. நெக்ஸ்ட் 10வது கேள்வி நம்ம which of the following key is combinations of used to increase the width of the current column என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் alt plus right arrow சரிங்களா. நெக்ஸ்ட் அது அப்படியே தமிழ்ல கொடுத்துருக்காங்க சரிங்களா. முதல் அட்டவணை செயலி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க விசி கால்குலேட்டர் சரிங்களா. ஓப்பன் ஆஃபீஸ் கால்குலேட்டரோட மூலப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸ்டார் ஆஃபீஸ் கால்குலேட்டர் சரிங்களா. கட்டங்களுடன் கூடிய நிரலாக்கப்பட்ட கணிப்பான் என்ன அட்டவணை செயலி சரியா. ஸோ பாக்ஸஸா செல்ஃப் பாயிண்ட்ஸா இருக்கக்கூடிய ஸ்ப்ரெட் தான் என்ன அப்படின்னா ஸ்ப்ரெட் ஷீட் சரியா. ஸோ நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தா கால்குல ஒரு நெடுவரிசையோட தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்பர்ஸ் எழுத்து சரிங்களா. நெக்ஸ்ட் அட்டவணை தாளிற்குள் நுண்ணறை சுட்டியை முன்னோக்கி நகர்த்துவதற்குரிய பொத்தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
ஷிஃப்ட் டேப் சரியா? ஒரு வாய்ப்பாடு இவற்றுள் எதில் தொடங்கலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டூ பிளஸ், மைனஸ் எதுல வேணாலும் தொடங்கலாம் சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா A1 அண்ட் B2 ஓடது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபார்முலாக்கு ஆன்சர் 52. இது ரெண்டும் ஈக்குவல்ட்டான குடுத்துருக்காங்க. ஆனா என்ன கேட்டிருக்காங்க? நாட் ஈக்குவல் டூ குடுத்துருக்காங்க. அப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபால்ஸ் சரிங்களா? ஸோ தனித்த நுண்ணறியோட அட்ரஸை பெஸ் பண்ணி எடுக்கிறது என்ன? டாலர் சிம்பல் யூஸ் பண்ணி எடுக்கிறோம். அட்டவணை தாளில் வடிகட்டல் எத்தனை? ஃபில்டரோட ஃபார்மேட் கேட்டிருக்காங்க. 3 டைப்ஸ் சரிங்களா? ஸோ ஸ்ப்ரெட் ஷீட் முடிச்சிட்டோம் சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரசன்டேஷன் சரிங்களா? இது ரொம்ப கண்டென்ட் இல்ல கொஞ்சம் தான் சரிங்களா? ஸோ பிரசன்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பிபிடி. எதுக்காக பிபிடி குடுக்குறோம்? அதிலேயே குடுத்துருக்காங்க. பிரசன்ட் பண்ணி காமிக்க போறோம் சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரசன்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் தான் சரிங்களா? ஸோ எம்எஸ் ஆஃபீஸோட பேக்கேஜஸ்ல ஒண்ணு சரிங்களா? ஸோ இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரசன்டேஷன் ஒரு பிபிடி அதாவது என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிளாஸஸ் குடுக்குறது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிபிடி குடுக்குறோம் சரியா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிரசன்ட் பண்றதுக்கு ஒரு மீட்டிங்லயோ எதையோ போயிட்டு நம்ம பிரசன்ட் பண்றதுக்காக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த பிரசன்டேஷன் யூஸ் பண்றோம் சரிங்களா? ஸோ என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உரையை செருகுவதற்கும் வடிவமைத்தலுக்கும் ஒரு எடிட்டர் மென்பொருள் சரியா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெக்ஸ்ட்டை உள்ள இருக்க இன்சர்ட் பண்றதுக்கும் எடிட் பண்றதுக்குமான ஃபியூச்சர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிராஃபிக்ஸ், இமேஜ் சரிங்களா? அனிமேஷன்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு மெயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரசன்டேஷன், குவிஸ், லேர்னிங் ப்ரோக்ராம். இப்போ எக்ஸாம்பிள் டிவி ப்ரோக்ராம்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 பிக்சருக்கான மீனிங் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு பிக்சர் வரும். 2வது கொஞ்ச நேரம் கழிச்சு 2வது பிக்சர் அதே ஸ்க்ரீன்ல வரும். ஸோ 3வது பிக்சர் வரும், 4வது பிக்சர் வரும். ஒவ்வொரு பிக்சரா வரும் பார்த்தீங்களா? ஸோ ஒரு அனிமேஷன் எஃபெக்ட்ல வரும். ஸோ அதுக்காக யூஸ் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர் சரியா? ஸோ ஒரு மல்டிமீடியா எஃபெக்ட்ல அதாவது என்ன அப்படின்னா ஒரு மூவிங் எஃபெக்ட்ல என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பவர் பாயிண்ட்டை பிரசன்ட் பண்றதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றோம் சரிங்களா? ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு என்ன கரண்ட்ல இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இம்ப்ரெஸ் தான். நம்மளோட மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்டும் ஆப்பிள் கீட்டோனும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட்ல இருக்கக்கூடிய பவர் பாயிண்ட் சாஃப்ட்வேர் சரிங்களா? இந்த இம்ப்ரெஸ் வந்துட்டு எப்படி ஓப்பன் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சேம் நம்ம எல்லாமே அங்க பார்த்துட்டு வந்தோம்ல, ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்ல போயிட்டு, ஃபைல்ல போயிட்டு, நியூல போயிட்டு வந்தோமா, ஸோ சேம் கன்டென்ட் தான் ரிப்பீட் ஆகும் சரிங்களா? அங்க டைட்டில் பார் இருக்கு, மெனு பார் இருக்கு, டூல் பார் இருக்கு. ஸோ அதே மாரி தான் இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல் ப்ரோகிராம்ஸ்ல போயிட்டு, ஓப்பன் ஆஃபீஸ்ல போயிட்டு, ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, பவர் பாயிண்ட் ஓப்பன் ஆயிடும் சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஆல் ப்ரோகிராம்ஸ்ல போயிட்டு ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்ல போயிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஓப்பன் ஆஃபீஸ்ல போயிட்டு ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு பவர் பாயிண்ட் பிரசன்ட் ஆயிடும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எம்ப்டி ஸ்லைடு வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு வேணும் அப்படின்னா என்ன அப்படின்னு பண்ணிக்கலாம்னா, நியூ ஸ்லைட்ஸ் குடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அங்க டெக்ஸ்ட்க்கு வந்துட்டு எல்லா டிசைன்ஸும் பண்ணிக்கலாம். அனிமேஷன்ஸ் குடுத்துக்கலாம். எஃபெக்ட் குடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ சவுண்ட்ஸ் குடுத்துக்கலாம். சரிங்களா? சவுண்டோட அந்த லெட்டர்ஸ் வர்ற மாரி குடுத்துக்கலாம். எல்லா ஃபியூச்சர்ஸுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணொண்ணா ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாடல் கொஸ்டின் விச் இஸ் யூஸ்டு டூ மூவ் த குயிக்லி ஃப்ரம் த ஸ்லைட் டூ அனதர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆன்சர் பி நேவிகேட்டர். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு பவர் பாயிண்ட்ட பிரசன்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரன் குடுத்தோம் அப்படின்னா ரன் ஆயிரும். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, F5 அப்படிங்கிற கீய குடுத்தாலும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பிரசன்டேஷன் ரன் ஆகி முடிச்சிரும். சரிங்களா? Next, in Impress, which is view the show thumbnail versions view the slides arranged in the horizontal row என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா slide sorter. சரிங்களா? Next, identify the default view Impress என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்மல் டிஃபால்ட்டா நார்மலா இருக்கும். நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் which menu is contain the slide transition option என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லைட் ஷோ. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐடென்டிஃபை த எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் த இம்ப்ரெஸ் பிரசன்டேஷன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரசன்டேஷனோட எக்ஸ்டென்ஷன்ஸ் ஃபைல் என்னன்னு கேட்டிருக்காங்க டாட் ஓடிபி. சரிங்களா? இன் பிரசன்டேஷன் டூல்ஸ் த என்ட்ரி த எஃபெக்ட் இன் ஒன் சைடு replace the another side in the slide show identify the option that suits the after reading the statement என்ன அப்படின்னு பார்த்தோம்னா slide transition. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா Vanya has the mad the presentation is the global warming. சரிங்களா? global warming அப்படிங்கிற ஒரு presentation she want to progress the slide show automatically while she speaks the topics of the class. which future ஒரு ஸ்லைடு வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரசன்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன ஃபியூச்சர்னு கேட்டிருக்காங்க
ஸ்லைடு டிரான்சிஷன். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் சி. சரியா? நெக்ஸ்ட் அது அப்படியே தமிழ்ல குடுத்துருக்காங்க. ஒரு சில்லுரையிலிருந்து வேறொரு சில்லுரைக்கு விரைவாக நகர்த்துவதற்கு. அந்த ஸ்லைட தான் என்ன குடுத்துருக்காங்கன்னா, சில்லுரைன்னு குடுத்துருக்காங்க. சரியா? இதில் எதில் பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் பி நேவிகேட்டர். சரியா? ஸ்லைட் ஷோவை காணும் குறுக்கு வழி F5. சரியா? நெக்ஸ்ட் தோற்றத்தில் தோற்றமளிக்கும் அனைத்து ஸ்லைடுகளும் சிறு பதிப்புகள் கிடைமட்ட வரிசையில் அமைக்கப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்லைடு ஷோர்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கீழே வந்துட்டு சின்ன சின்ன நம்ம பண்ணியிருக்க எல்லா ஸ்லைடுமே கீழே என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்லைட் ஷார்ட்டர்ல டிஸ்ப்ளே ஆகும். சரியா? நெக்ஸ்ட் இம்ப்ரெஸோட டிஃபால்ட் பார் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நார்மல். சரியா? ஸோ நார்மல்ங்கிறது டிஃபால்ட். நம்ம அதுக்கு ஏத்த மாரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நமக்கு தேவைப்படுற ஃபியூச்சர்ஸை செட் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் எந்த பட்டியலில் ஸ்லைடு மாற்ற விருப்பத்தை கொண்டுள்ளது. சரியா? ஸோ எந்த ஸ்லைட மாத்தணும் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்லைட் ஷோல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அதோட எக்ஸ்டென்ஷன் ஃபைல் .odp. சரியா? ஸோ நெக்ஸ்ட் விளக்க காட்சி கருவிகளில் ஒரு ஸ்லைடின் நுழைவு விளைவு மற்றொரு ஸ்லைடு ஷோவில் மாறுகிறது. சரியா? விளக்க காட்சி கருவிகள் ஒரு ஸ்லைடின் நுழைவு மற்றொரு ஸ்லைடுக்கு ஷோவில் மாறுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லைடு டிரான்சிஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்லைடோட எண்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன அதுக்கு எஃபெக்ட் கொடுத்துருக்கோமோ அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்ப்ளே ஆகி, ரெண்டாவது ஸ்லைடுக்கு என்ன எஃபெக்ட் கொடுத்துருக்கோமோ அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் ஒவ்வொரு அனிமேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ நம்ம பார்த்தோம்னா வன்னியா அப்படிங்கிறது உலக வெப்பம் அப்படிங்கிற ஒரு விளக்க காட்சியை செய்துள்ளார். அவர் வகுப்பில் தலைப்பு பேசும்போது தானாக அந்த ஸ்லைடு வந்துட்டு முன்னேற்றம் அடையணும். சரியா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிறதுக்கு என்ன கொடுக்கணும்? ஸ்லைடு டிரான்சிஷன் கொடுக்கணும். சரியா? ஓகே 8 கொஸ்டின்ஸும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதோட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா வேர்ட் ப்ராசஸிங், அதாவது டாக்குமெண்ட் முடிஞ்சது, ஸ்ப்ரெட்ஷீட் முடிஞ்சது, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிபிடி முடிஞ்சது. சரிங்களா? ஸோ வேர்ட் ஆஃபீஸ் வந்துட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா முடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்து ஒரு சின்ன டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா இமெயில். சரிங்களா? ஸோ இமெயில் வந்துட்டு எப்படி சென்ட் பண்ணுறது ரிசீவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இமெயில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் மெயில்ஸ் ஆர் இமெயில். சரிங்களா? ஸோ எதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன். நம்ம நார்மலாக எந்த மொபைலில் வந்துட்டு எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணுறோமா, ஸோ இப்போ எல்லாம் என்ன வாட்ஸ்அப் டெலிகிராம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இமெயில் வந்துட்டு பழைய டெக்னாலஜியாக போயிடுச்சு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் மெயில். சரிங்களா? ஒரு தகவலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செக்யூரிட்டியாக உடனுக்குடன் அனுப்புறதுக்கு ஃபஸ்ட்டு வச்சிருந்த மெத்தட் தான் இந்த இமெயில். சரிங்களா? ஸோ என்னென்னலாம் அனுப்பலாம்? டெக்ஸ்ட் அனுப்பலாம், இமேஜ் அனுப்பலாம், ஆடியோ அனுப்பலாம், வீடியோ அனுப்பலாம், எல்லாமே அனுப்பிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ 20 MB வரைக்கும் டேட்டாஸை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெயில் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இமெயில் முதல் மின்னஞ்சல் 1971 வந்துட்டு யார் அப்படின்னா டேம்லின்கன் அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா QWERTYUIOP அப்படிங்கிற ஒரு லெட்டர்ஸோட என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இமெயிலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்ட் பண்ணியிருக்கிறாரு. சரிங்களா? ஸோ இந்த இமெயிலோட பாக்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ஜிமெயிலை லேப்டாப்பில் ஓரளவு இது நம்ம மொபைல்லையும் இப்போலாம் அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ எல்லாருக்குமே இந்த ஃபியூச்சர்ஸு கொஞ்சம் நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இமெயில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுதான் ஸ்பேஸ் ஆகும். இங்கே இருக்கிறது எல்லாம் நமக்கு வந்திருக்கிற மெயில். சரிங்களா? ஸோ நம்ம புதுசாக ஒரு மெயில் அனுப்ப போகிறோம் அப்படின்னா என்ன கம்போஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இது டு அட்ரஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்கு அனுப்ப போகிறோம். டு சப்ஜெக்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது டேட்டா டைப் பண்ணலாம். இது ஒர்க் ஸ்பேஸ், ஏதாவது மெசேஜ் டைப் பண்ணி அனுப்பணும்னா இங்கே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இல்லை ஏதோ ஒரு ஃபைல் நான் வெளியில் இருக்கேன் அதை கொண்டாந்து இங்கே ஆட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சிம்பிள் இருக்கா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அட்டாச்சு சிம்பிள். இந்த அட்டாச்சு சிம்பிளை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எந்த லொக்கேஷனில் வச்சுருக்கோமோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே என்ன பண்ணலாம் அட்டாச் பண்ணி சென்ட் கொடுத்தோம் அப்படின்னா சென்ட் ஆகி முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இங்கே என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், டிராஃப்ட் மெயில் சென்ட் ஆகாத மெசேஜ் கிடக்கும், சென்ட் பண்ணது இருக்கும், அவுட் பாக்ஸ் இருக்கும், எல்லா டீட்டெயிலுமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பக்கத்தில் ஸ்டோர் ஆகி கிடக்கும். சரிங்களா? இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இமெயிலோட நம்மளோட இமெயில் அனுப்புறதோட ஃப்ரண்ட் பேஜ். சரிங்களா? ஸோ இப்போ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இமெயில் இதுதான். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டு அட்ரஸ் என்ன யாருக்கு நம்ம வந்துட்டு அனுப்ப போகிறோமோ. சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு டேட்டா அனுப்புகிறேன் அப்படின்னா உங்களுக்கு மொபைலில் என்ன அனுப்புவோம் உங்களோட மொபைல் நம்பர் இருக்கும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு மெயில் ஐடி இருக்கும். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அதாவது நான் குழப்பக்கூடிய டேட்டா உங்களுக்கு ரிசீவ் ஆகி முடிஞ்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃப்ரம் அனுப்பக்கூடிய என்னோட அட்ரஸ். சரிங்களா? ஃப்ரம்ல என்னோட மெயில் அட்ரஸ் இருக்கும், டூவில் உங்களோட மெயில். ஃப்ரம்ல என்னோட அட்ரஸ் டிஃபால்ட்டாகவே வந்து உட்காந்துரும். டூவில் நான் உங்களோட அட்ரஸை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா டைப் பண்ணணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தேன் அப்படின்னா 2 லெட்டர் டைப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே அந்த மெயில் ஐடிஸ்லாம் வரும். ஸோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
ஃப்ரம் டு அட்ரஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கம்பல்சரி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா தான் டேட்டாஸ் என்ன ஆகும், யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு போயிடும். சரியா? நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது டேட்டாஸ் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சிசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கார்பன் காப்பி, பிசிசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளைண்ட் கார்பன் காப்பி. சரிங்களா? கார்பன் காப்பி நம்ம ஏற்கனவே கார்பன் காப்பிங்கிறது என்ன, ஒரு டம்மி காப்பி. ஞாபகம் வச்சுக்குமா? புலமானது நேரடி அணுகல் இல்லாத பெறுநர்களை குறிப்பிட. சரியா? டைரக்ட் ஆக்சஸ் இல்லாத ரிசீவர்ஸை குறிக்கிறதுக்கு கார்பன் காப்பி யூஸ் பண்றோம். இந்த பிளைண்ட் கார்பன் காப்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்கெல்லாம் ரிசீவ், இப்போ ஒரு 10 பேருக்கு மெசேஜ் அனுப்புறோம் அப்படின்னா ஒருத்தவங்களால அதை வந்து என்ன அதாவது 10 பேருக்கு அனுப்புறோம் அப்படின்னா 10 பேரோட மெயில் அட்ரஸையும் ரிசீவர் பார்க்க முடியாம அவங்க மட்டும் பார்க்குற மாதிரியான ஆப்ஷன் செட் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிசிசி. சரிங்களா? ஸோ என்ன 2ல வந்துட்டு யாருக்கு அனுப்பணுமோ அவங்களோட அட்ரஸை நம்ம டைப் பண்ணுவோம். மெசேஜ் பாடியில் ஏதாவது டேட்டாஸ் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சென்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ ஒரு லெட்ரு ஃபார்மேட் தான் இங்கே என்ன பண்ணுவோம், லெட்ரு எழுதி ரெண்டும் ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை, லெட்ரு எழுதி போஸ்ட் பாக்ஸில் போட்டு அதுக்கு என்ன பண்ணுவோம் ஸ்டாம்ப் ஒட்டி அது போய் அங்கே ரிசீவ் ஆகிறதுக்கும் மெயில் அனுப்புறதுக்குள்ள டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட அட்வான்டேஜ் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அட்வான்டேஜஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரீ டெலிவரி. சரியா? ஸோ இதுக்கு எந்த காஸ்ட்டும் கிடையாது. இப்போது லெட்ரு போடணும்னா என்ன, லெட்ரு பேட் வாங்கணும், ஸ்டாம்ப் வாங்கணும். சரிங்களா? எழுதணும், அதை போட்டு விடணும், அது ஒரு வாரம் கழிச்சு போய் சேரும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, ஃப்ரீ டெலிவரி. சரியா? இருந்த இடத்துல இருந்து மெயிலை டைப் பண்ணி என்ன பண்ண போகிறோம், அனுப்பிச்சி விட்ற போகிறோம். சரியா? நெக்ஸ்ட் குளோபல் டெலிவரி. சரியா? உலகளாவிய விநியோகம், எங்கே வேணாலும் அனுப்பிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே இருந்து ஆன்லைனில் மெயில் அட்ரஸ் மட்டும் இருந்தது அப்படின்னா எங்கே வேணாலும் டேட்டாஸ் என்ன பண்ணிக்கலாம், அனுப்பிச்சி விட்றலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ட் டெலிவரி, சென்ட் பண்ண உடனே அவங்களுக்கு ரிசீவ் ஆயிடும். சரிங்களா? ஸோ என்ன டிலே ஆகி டெலிவரி ஆகுறது, சரிங்களா, அந்த மாதிரிலாம் கிடையாது, உடனே அனுப்பிச்சிடும். நெக்ஸ்ட் ஃபைல் அட்டாச்மெண்ட், எந்த ஃபைலை வேணாலும் நம்ம அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ என்ன இமேஜ் ஃபைல் அனுப்பிச்சிக்கலாம், ஆடியோ ஃபைல் அனுப்பிச்சிக்கலாம், வீடியோ ஃபைல் அனுப்பிச்சிக்கலாம், பிக்சர்ஸ் அனுப்பிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ டைப் பண்ணி மெசேஜாக அனுப்பிச்சிக்கலாம், என்ன வேணாலும் டைப் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் லாங் டேர்ம் ஸ்டோரேஜ், மெயிலில் ஸ்டோர் ஆகி கிடக்குது அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்துக்கலாம். சரிங்களா? நமக்கு மெயில் அட்ரஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு மெமரி கார்டு வாங்க வேண்டியதில்லை, எதுவும் வாங்க வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக மெயிலில் என்ன ஆகும், ஸ்டோர் ஆகி கிடக்கும், நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுற்றுச்சூழல், எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரீக்வெண்ட்லியாக இருக்குது. சரிங்களா? ஸோ மின்னஞ்சலில் என்னெல்லாம் அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிடிஎஃப் டாக்குமெண்ட் அனுப்பலாம், வேர்டு அனுப்பலாம், ஆடியோ ஃபைல்ஸு, வீடியோ ஃபைல்ஸு, அந்த கெப்பாசிட்டி எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஃபைல்ஸ்லையுமே அனுப்பிச்சிக்கலாம். ஸோ ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செக்யூரிட்டி பர்பஸோட இருக்கக்கூடியது தான். சரிங்களா? ஸோ இமெயில் கான்செப்ட் இதோட முடிஞ்சுது. சரிங்களா? ஸோ வேர்ட் ப்ராசஸிங், வேர்டு பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ப்ரெட்ஷீட் பார்த்தோம், அடுத்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பார்த்தோம், அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இமெயில் பார்த்தோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.